என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். 2 கொரிந்தியர் 12:9. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு என் கிருபை உனக்கு போதுங்கிறாரு. எது இருக்கோ இல்லையோ. ஒரு சௌரி சொன்னாங்க, ஏம்மா இருந்த நிலத்தெல்லாம் வித்தாச்சுமா, பிள்ளை கல்யாணத்துக்கு, படிப்புக்கு வீடை வித்துட்டேம்மா, ஆனால் இப்போ பிள்ளை என்னை கவனிக்க மாட்டேங்கிறாங்க, இப்போ எது இல்லாமல் நடு ரோட்டில் இருக்கேம்மா, ஒரு ரூமு ஒரு அடுப்படியில் இருக்கிறேம்மா, இப்போ கொஞ்ச நாளாக என் கணவர் என் கூட இருந்தார், இப்போ அவரும் தவறி போயிட்டாருமா, என்ன செய்யறதுனே தெரியலம்மா, தவிக்கிறேம்மா, கண்டுக்க மாட்டேங்கிறாங்கம்மா, வீட்டு வாடகை 3000 எனக்கு கொடுக்க முடியலம்மா அப்படின்னாங்க. அப்படி ஒருவேளை நீங்கள் கஷ்டப்படுறீங்களா? தேவை கிருபை போதும். அவர் கிருபை உங்களுக்கு போதும். அவர் கிருபை உங்களை வாழ வைக்கும், வாழ வைத்து அழகு பார்க்கும், கிருபை உயர்த்தும். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களை கிருபை கிடைச்சது. பாருங்க, உலகமே அழியுது, ஆனால் அவன் வீட்டார் அழியலை. கிருபை காக்கக்கூடியதாக இருக்கிறது, காக்கக்கூடியதாக இருக்கிறது, நம்மளை உயர்த்தக்கூடியதாக இருக்கிறது. தாழ்மையுள்ளவர்களுக்கு என்ன செய்கிறாரு? கிருபை கொடுக்கிறார். எப்போதும் தேவனுக்கு முன்பாக உங்களை தாழ்த்துகள், எல்லா மனுஷருக்கு முன்பாக தாழ்மையாக நடந்து கொள்ளுங்கள். எப்பொழுது எல்லாரோடும் சமாதானமாக இருக்க நாடுங்கள். கிருபை உங்களை உயர்த்தும், வாழ வைக்கும், சுகந்தரும், பலன் தரும். அது மாத்திரம் பலவீனத்தில் பலன் பூரணமாய் விளங்கும். எந்த காரியத்தும் உங்களுக்கு பலவீனமாக இருக்குது, அந்த பலவீனத்தை கர்த்தர் நீக்கி போடுகிறார். அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். ஒருவேளை பணத்தில் பலவீனமாக இருக்கலாம், உதவி செய்ய ஆள் இல்லாமல் இருக்கலாம். எதில் பலவீனம் அப்படின்னு கேட்டால் சிலர் சொல்லுவாங்க, பொருளாதாரத்தில் பலவீனமாக இருக்கேன், வேறு வழியே இல்லை, வர்றதெல்லாம் செலவுக்கு சரியாக போகுது, வீட்டு வாடகை கொடுக்க, சாப்பிட சரியாக போகுது, பிள்ளைகளுக்கு ஒன்றும் சேர்க்க முடியல. அந்த பலவீனத்தை கர்த்தர் நீக்கப்படுகிறார். உங்களை ஐஸ்வர்யனாக்கும்படி அவர் தருகிறானார்னு பார்க்குறோம். நமக்காக அவர் தருகிறார். அவர் ஐஸ்வர்ய சம்பனர். ஆகவே நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பொருளாதார பலவீனத்தை நீக்கிறார், சரீர பலவீனத்தை நீக்கிறார், மன பலவீனத்தை நீக்கிறார். சிலருக்கு அப்படியே கூச்சம் இருந்துக்கிட்டே இருக்கும், வெக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும், யார்ட்டையும் பழக்க பேச மாட்டாங்க. அந்த பலவீனத்தை நீக்கி போடுகிறார். ஆத்ம பலவீனத்தை நீக்கி போடுகிறார், ஆவிக்குரிய பலவீனத்தை நீக்கி போடுகிறார். வரங்கள் இருக்கும், அதை செயல்படுத்த முடியாத ஒரு பலவீனம் இருக்கும், அதை நீக்கி போடுகிறார். உங்கள் சரீரத்தில் ஒரு பலவீன சோர்வு இருக்கும், அதை இப்போதே நீக்கி போடுகிறார். உங்கள் ஆவி ஆத்மா சரீர கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றா நிச்சயம் காக்கப்படும். அவர் கிருபை உங்களுக்கு போதும்.